Dankeschön für Ihr Gedicht über die Natur. Das war wirklich wunderschön. Bitte einen riesengroßen Applaus für ihn. Als nächstes werden Herr Selman und Herr Jaipal einen Songwettbewerb machen. Ich bitte euch auf die Bühne. பாட்டு பாடி போட்டி போட வர்றாங்க ஜெயபாலனுக்கும் செல்வமங்களும். அதாவது என்னன்னா வியன்னா தமிழ் சங்கத்துல ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு நான் தான் மைக் மோகன் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாரு அவர் எப்படி சொல்லலாம் நான் தான் மைக் மோகன் அப்படின்னாரு. சரி மேடையில ஏற்றி போட்டி போட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். போட்டி என்னன்னா எல்லாம் 2 பேருக்கும் 1.5 நிமிஷம் கொடுப்போம். அவர் ஒரு பாட்டு பாடுவாரு, அடுத்து செல்வம் பாடுவாரு, மறுபடியும் இன்னும் 1.5 நிமிஷம் அவர் பாடுவாரு, இவரும் பாடுவார். ஸோ யார் நல்லா பாடுறாங்கன்னு நம்மளே பார்த்துருவோம். ஒரு கை பாத்திரோடு வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் கரகோஷங்களை எழுப்புகிறோம். காற்றின் மொழி ஒளியா இசையா பூவின் மொழி நிறமா மனமா கடலின் மொழி அலையா நுரையா காதல் மொழி விழியா இதழா இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதரின் மொழிகள் தேவையில்லை. இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதர்க்கு மொழியே தேவையில்லை. காற்றின் மொழி காற்று வீசும்போது திசைகள் கிடையாது. காதல் பேசும்போது மொழிகள் கிடையாது. பேசும் வார்த்தை போல மௌனம் புரியாது. கண்கள் பேசும் வார்த்தை கடவுள் அறியாது. உழவி திரியும் காற்றுக்கு உருவம் தீட்ட முடியாது. காதல் பேசும் மொழியெல்லாம் சப்த கூட்டில் அடங்காது. இயற்கையின் மொழிகள் புரியவில்லை. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அன்பெனும் கொடையை மீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி ஊற்றுகிறாய். நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாசைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புள்ளில் உறங்கும் பணியில் தேயும் மழையின் தாங்கவில்லை. உந்தன் கைகள் பிடித்து போகும்படி அது போகவில்லை. இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அன்பனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். தூரத்தில் வரங்கள் பார்க்குதடி, தேவனை இவன கேட்குதடி. தன்னிலை மறந்தே போக்குதடி, காற்றில் வாசம் தூக்குதடி. கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமாடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை கொஞ்சம் நேரம்
கூட தொடங்கலைய நெஞ்சமும் கொஞ்சமும் மறையல நீ மழை போல நீ வந்த கடல் போல நான் இருப்பேன் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு பெண்ணே இதுவரைக்கும் பணியாக பொன்ன தள்ளி வளைய விட்டு அலைவெடிந்தாயே எதிர்பார்த்த நேரத்தில தலையத்திட வளைய விட்டாயே நீ வந்து கொஞ்சம் போய அந்த அடைகளை போல ஒரு பொன்மானை நான் காண தகுதிமிதோம் ஒரு அம்மானை நான் பாட தகுதிமிதோம் சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு அருள் விழிகளில் ஒரு பழரசம் அதை காண்பதில் எந்த பரவசம் ஒரு பொன்மானை நான் காண தகுதிமிதோம் ஒரு அம்மானை நான் பாட தகுதிமிதோம் சலங்கையிட்டால் வருமாறு சங்கீதம் நீ பாடு தத்தத்தகஜினி தத்தத்தகஜினி தத்தத்தகஜினிதோம் தாவன சுந்தரி தாதன சுந்தரி தை தாவன சுந்தரி ததன சுந்தரி தடாகத்தில் மீன்றட்டும் காமத்தில் தடுமாறி தாமரை பூமீது விழுந்தனவோ இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாவந்தாவும் கண்களோ காலத்தில் அசைந்து வரும் அந்த வனத்திற்கு கால்கள் முளைத்ததென்று நடை போட்டால் செடி என்னும் மழையினிலே அடி இவள் அலைகிறாள். சூப்பர் சிங்கர் ஃபைனல்ல கூட இந்த மாதிரி ஒரு போட்டி நான் பார்த்ததே இல்லை. அப்படியே ஒரு கட்டு வால் ஒன்று ஒரு ரன்ஸாவே தெரியுது. நீயா நானான்ட்டு. ஸோ யாருக்கு கொடுப்போங்க டைட்டில்? ஸோ ரெண்டு பேருக்கும் கிடையாது. ஆக்சுவலாக நான் தமிழ் சங்கம் சார்பில் ஒரு இமெயில் ஒன்று டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது மைக் போகன் யாராக இருந்தாலும் இனிமேல் நீங்க பேரை மாத்திக்கோங்க. ஒன்று மைக் ஜெயபால்னு சொல்லிக்கோங்க, இல்ல மைக் செல்வம்னு சொல்லிக்கோங்க. அப்படி இல்லப்பா, அவருக்கு மைக் மூடி மகாதேவன் பேர் வச்சிருக்கோம். அவர்தானே சார்? நன்றி நன்றி நன்றி. Das war wirklich aufregend. Ihr seid ja auch so eine Idee gekommen. Wer hat die Idee vorgeschlagen? Bitte. இது சும்மா ஜஸ்ட் ஜாலியாக பண்ணது. ரெண்டு பேரும் பண்ணும்போது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சரி எல்லாரையும் எதுக்கு ரொம்ப நேரம் போர் பண்ணுவோம், ஒரு காதுக்கு இனிமையான இசை வந்து தரலாறு அப்படின்னு